பிரீத்திங் ஸ்பேஸ்னா அப்படி ஒரு வார்த்தையை வைத்துக் கொள்ளலாம். நாம் பாசிசத்துக்கு எதிராக செயல்படுவதற்கான ஜனநாயகபூர்வமான வாய்ப்பு. பாசிசம் அதிகாரத்துக்கு வருவதை தடுக்க வேண்டும். அவ்வாறு தடுப்பதற்கு நமக்கு கையில் இருக்கின்ற சாத்தியமான மாற்று திமுக தான். ஆனா நடக்கின்ற உண்மையான நிலவரத்தை இந்த ரெண்டு பேரும் போட்டு உடைக்கிறார்கள். அப்படியெல்லாம் கிடையாது. உனக்கு பிரீத்திங் ஸ்பேஸும் கிடையாது, மூச்சு விடுவதற்கான அவகாசமும் கிடையாது, காத்து வாங்குறதுக்கான அவகாசமும் கிடையாது. அப்படிலாம் எதுவுமே இல்லை. இங்க ஆல்ரெடி அவன் திருடித்தான். இது ஏற்கனவே ஃபிக்ஸ்டு பண்ணப்பட்டது. இந்த தேர்தல் முறை ஆல்ரெடி திருடப்பட்டு விட்டது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது நாடு முழுக்க, பீகார்ல மட்டும்தான் கிடையாது, தேர்தல் ஆணையம் இந்த எஸ்ஐஆரை நாடு முழுக்க அமல்படுத்த போவதாக சொல்கிறார்கள். அதற்காக தான் வந்து அவர் அவேஷ் சுக்லா தன்னோட கட்டுரையில குறிப்பிடும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா, இதில் வலதுசாரிகளுக்கு இவ்வளவு ஆவணங்கள், டாக்குமெண்ட்லாம் கிடைக்காது. யாரெல்லாம் அவர்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த டாக்குமெண்ட்ஸ் கிடைக்காது. அதை குறிப்பிடும்போது சொல்றாரு, உன்னோட முகத்தை காட்டு, உனக்கான டாக்குமெண்ட் என்ன வேணும்னு நான் கேட்கிறேன் அப்படின்னு அதை வந்து குறிப்பிடுறாரு.